ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஃபோர்டபுளான அண்டர் 500 ருபீஸ் ரேஞ்சில் இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு நீட்டான மேக்கப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீட்டாக ஒரு பேஸ் கொடுத்து மேக்கப் பண்ணணுன்ட்டு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது உங்கள் ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரலானிக் ஆசிட் இருக்குது அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸை நல்லா நரிஷ் பண்ணும். அட் த சேம் டைம் நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். ஸோ தட் நீங்கள் இதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்லா ஃப்ளாலெஸ் பேஸாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மேக்கப் போடலைன்னா கூட நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $284. ஸோ இது 100 கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர். இதிலே 50 கிராம்ஸும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 200 ரேஞ்சில் வரும். ஸோ உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைசர் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐ க்ரீம். இது பயோடெக்கோட ஐ க்ரீம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டோட எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. ஸோ இதில் உங்கள் ஐ சுற்றி ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்து நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ரேஞ்ச் கிடையாது. இது நீங்கள் யூஸ்வலாகவே டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ளம்மோட லிப் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது லிப் பாம். ஸோ உங்களோட லிப்ஸ் ரொம்பவே நல்லா நரிஷிங்காக அண்ட் ரொம்ப ஸ்மூத்திங்காக வச்சுக்கும். ஸோ இது நீங்கள் எப்போவுமே டே அண்ட் நைட் நீங்கள் இதை ரொட்டீனாக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். ஸோ ஃபிட்மியோட ஃபேஸ் ப்ரைமர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஆயிலி டு நார்மல் ஸ்கின் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினாக என்னோடய சீக்ஸ் ஏரியா, என்னோடய ஃபோர்ஹெட், ஸோ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வர மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்ஸும் நீங்கள் நிறைய எடுக்காதீங்க, லிமிட்டடாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் போஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருந்ததுன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் மேக்கப் உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்டர். இது NYBயோட கலர் கரெக்டர். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்காது. இது ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கூல் அண்டர் டோன், வார்ம் அண்டர் டோஸ், மீடியமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். மீடியம் டோனில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். நான் இது கொஞ்சமாக என்னோடய அண்டர் ஐஸ், அதுக்கப்புறம் என்னோடய வாய்ப்பகுதி, என்னோடய நெத்தியில், அந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ், டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ளஃபி பிளெண்டர் வச்சு நான் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகாத மாதிரி பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். இல்லைனாலும் நார்மலாக உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு, அதாவது ரிங் ஃபிங்கர் ஆர் மிடில் ஆஃப் தி ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட ஆப்ஷனல் தான். இது செல்ஃப் மேக்கப்ன்றதுனால இது உங்கள் விருப்பம் தான். மேக்கப் ஹேஸ் நோ ரூல்ஸ். மேக்கப் ரூல்ஸ் இதுதான் ரூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி தோணுதோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதோட ப்ரொசீஜர்ஸ் தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா $190 தான். ஸோ உங்களுக்கு செல்ஃபாக மேக்கப் பண்ணிக்கிறீங்க, எப்பயாச்சும் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். அடுத்து ஃபிட்மியோட மேட் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ உங்கள் ஸ்கின்னில் நல்லா பிளெண்ட் ஆகிடும், ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் ஸ்டேபிளாகவும் இருக்கும். இது ரொம்ப ஃபுல் கவரேஜ்லாம் கிடையாது. ஒரு லைட் வெயிட்டான ஸ்கின் லைக் மேக்கப் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு பாட்டில்
ரேஞ்சிலையும் வருது, அட் த சேம் டைம் இந்த மாதிரி டியூப் ரேஞ்சிலையும் வருது. ஸோ எப்பயாச்சும் மேக்கப் பண்ணிக்கிறவங்க இந்த டியூப் ரேஞ்சே நீங்கள் வாங்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில் எவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆகியிருக்குன்ட்டு. ஸோ வந்து ரொம்ப ஸ்கின் லைக்காக ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அதே ஃபிட்மி பிராண்டோட நான் கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக என்னோட ஷேட் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 340 rupees தான். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆன்லைனில் வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். எங்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துல எக்ஸாக்டாக நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஹைலைட்டடாக காட்டும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்கு. இல்லைனா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு வந்து உங்களோட ஈவன் டோனாக இருக்காது. அதனால தான் நம்ம இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப மேட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீலும் இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கன்சீலர் தான். இப்போ நான் என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபுல்லாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குன்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபிட்மியோட காம்பேக்ட். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சேமாக இருக்க ப்ராடக்ட்ஸ் அதோட ஷேட் எல்லாமே வந்துட்டு ஒரே பிராண்டில் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி குட். ஸோ உங்களோட ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த காம்பேக்ட் கூட பாருங்கள் ஒரு மேட் ஃபினிஷ் தான். ஸோ இந்த காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ணும் போது அந்தளவுக்கு வந்து எல்லாமே நான் க்ரீம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஒரு லிக்விடான ஒரு ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நல்லா சீல் ஆகணும், அது எல்லாமே லாக் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு மேட்டிஃபையான ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்னில் அது வந்து நல்லா வந்து பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து காம்பேக்ட் போட்டுட்டேன். அடுத்து வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு ஒரு கலோசல் காஜல் வச்சு நான் கொஞ்சமாக அது வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மிடில் ஆஃப் தி ஐப்ரோவில் இருந்து நான் வந்து ட்ரா பண்ணி என்னோடய எட்ஜஸில் வந்து நான் முடிக்க போகிறேன். ஸோ இது மாதிரி அதுக்கு வந்து ஒரு நல்ல ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக நல்லா போல்டாக தெரியணும் அப்படின்றதுனால நான் அப்படி பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு போல்டான ஃபினிஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப லைட்டான ஹேருன்றதுனால நான் கொஞ்சம் டிஃபைன்டாக தெரியணுன்றதுனால நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees தான். ஸோ இதோட கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ இது வந்து செல்ஃபான மேக்கப்புக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு வார்ம் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய ஐஸோட கார்னரில் வந்துட்டு நான் நல்லா ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் தி கார்னர் எப்போவுமே நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ணும் போது ஒரு கலர்ஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவுட்டர் கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் க்ரீஸ் ஏரியாலலாம் கொஞ்சமாக முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு கன்சீலர் வச்சு நான் ஒரு கட் க்ரீஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் கார்னர்லேருந்து மிடில் ஆஃப் தி லிட் வரைக்கும் நான் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அது மேலே நம்ம ஒரு கிளிட்டராக ஒரு ஷிம்மரி ஷேட்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே பிங்க் ஷேடில் இருக்க மாதிரி நான் ஒரு கிளிட்டர் தான், அதாவது கிளிட்டர் மீன்ஸ் ஒரு ஷிம்மரி ஷேட் வந்து கொடுக்க போகிறேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிங்க் ஷேடும் அண்ட் இந்த கன்சீலர் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பேட்சியாக ரொம்ப இதுவாக தெரியக்கூடாது. அதனால் நான் ஒரு லைட் பிங்க் எடுத்து அந்த கன்சீலர் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இட் வில் பி நல்லா ஃப்ளோவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்து என்னோட கன்சீலர்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்மியோட ஐலைனர், இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஐலைனர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கமெண்ட்டில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப போல்டான ஐலைனர் வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வரும். ஸோ வந்துட்டு இதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு போல்டான லுக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைன் ஃபினிஷ்லாம் கிடையாது, ஒரு மேட்டியான ஒரு ஃபினிஷ் தான். அடுத்து வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா டாஸ்லர் தான். ஸோ டாஸ்லரோட மஸ்காரா இதுவுமே நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ இந்த மஸ்காரா வந்து நல்லா உங்களோட லேஷஸை நல்லா டிஃபைன் பண்ணி நல்லா லிஃப்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் வந்து இது ரொம்ப வாட்டர் ப்ரூஃபி கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சைட்டோட ப்ளஷ் பேலட். இந்த பேலட் வந்து ரொம்பவே சூப்பரான பேலட். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. இதில் எல்லா ஷேடுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேர்லேருந்து டார்க் டோன் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ தட் அது வந்து நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லவ் அர்த்தோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபேவரட் பிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் மெப்ளினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேட்டிஃபையாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப மேட்டி அந்த ஃபீல் கொடுக்காது. ஸோ ஒரு க்ரீமி நீங்கள் பேஸ் போட்ட மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நான் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு லைனர் மாதிரி ஃபஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே இருக்கிறது எல்லாமே அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட லுக், அதோட பிக்மெண்டேஷன் அண்ட் கலர் எல்லாமே. ஸோ எஸ், என்னோடய ஃபைனல் லுக் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்னோடய பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பிக்மெண்டடாக அண்ட் ஒரு நேச்சுரல் ஃபினிஷில். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லுக். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள். செல்ஃப் மேக்கப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லுக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.